For decades, petrol cars have dominated India's passenger vehicle market, but that is beginning to change. For the first time, petrol cars have lost significant market share as more buyers shift towards CNG, hybrid, and electric vehicles. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய சடன் சர்ஜ் இந்த சேல்ஸ். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவி கார்ஸ் வந்து பெரிய லெவலில் சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஃபியூல் ப்ரைஸ். மிடில் ஈஸ்ட் நடக்கிற வார் மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து பெட்ரோல் டீசலில் கண்டபடி ஏறி இருக்குது. நமக்கு தெரியும் ஆயில் சப்ளைலாம் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது பெட்ரோல் ப்ரைஸ் 105 ரூபா தாண்டி போயிருக்கு, டீசல் ப்ரைஸ் 100 ரூபா தாண்டி போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பொதுமக்கள் வந்து இதை வாங்குறதுல வந்து சிக்கல் இருக்குது. முக்கியமாக வந்து பெட்ரோலில் வந்து E20 கலக்கிறதுனால அதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுங்க. ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ப்ராபப்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி நகர்றாங்க. அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ரெண்டாவது எங்கே வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்பார்ட்மெண்ட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் வீடு வச்சுருந்தா நம்ம வீட்லேயே கூட செட்டப் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கேயா வெளியில் போனோம்னா கூட ஒரு சார்ஜர், ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி நம்ம யார் வீட்லேயே போயிட்டு கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், வேணால் பைசா கொடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, எங்கே வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரிமோட் ஏரியாஸ் போகும்போது பெரிய லெவலில் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் இந்தியா பில்ட் பண்ணி இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும்தான் சிக்கல். அதை தாண்டி இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த ரீசேல் வேல்யூ. ஏன்னா இந்த காரை மறுபடியும் ரீசேல் எடுக்கிறதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் இன்னும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை தாண்டி வந்து வேறு அட்வான்டேஜ்னு பார்க்க போனாக்க, இது மெயின்டெனன்ஸ் வந்து பெட்ரோல் டீசல் காரை விடவும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோல் டீசல் ட்ரெடிஷனல் காரை விடவும் இவி கார்ஸ் வாங்கலாம் பெரிய அளவில் ஆர்வம் காட்டுறாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட 80% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளி வரும் சொல்லிக்கு லாஸ்ட் இப்போ வந்து ஜூன் 2026 வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சர்ஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பிக் திங், இந்தியாவில் வந்து முழுக்க இவி கார்ஸ், ஹைப்ரிட் கார்ஸ் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் அந்த ஃபியூயல் ப்ரைஸ் மட்டும்தான் காரணமா, வேறு ஏதாவது காரணமா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Bye.